ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொட்டாங்குச்சி வச்சு 3 டெக்கரேஷன் வந்து பண்ண போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொட்டாங்குச்சி வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் உண்டியல் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு விளக்கு வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கொட்டாங்குச்சி வந்து எடுத்துருக்கோம். இந்த மாதிரி வந்து தீர்த்திக்கலாம். உப்பு தாள்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து எல்லார் வீட்லேயும் வந்து இருக்கும். அதை வச்சு தீர்த்திக்கலாம். தீர்த்தினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நல்லா ஷைனிங்காக அந்த சொரப்பு வந்து பஞ்சு அந்த நார்லாம் போயிட்டு இந்த மாதிரி வந்து ஷைனிங்காக வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் அந்த உப்பு தாள் வச்சு நம்ம உள்ளேயும் வந்து நல்லா வந்து தீர்த்திக்கலாம். தீர்த்ததுக்கப்புறம் ஷைனிங்காக வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃபெவிகால் வந்து எடுத்துக்கலாம். அதோடைய மூடி இருக்குது பார்த்திங்களா, அது எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பல்லு குத்துற குச்சி, அப்புறம் பேம்பா குச்சின்னு சொல்லுவாங்க, அந்த குச்சியும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பெயிண்டில் வந்து நம்ம வந்து அந்த மூடியில் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி நம்ம கொட்டாங்குச்சியில் வந்து வைக்க போகிறோம். வச்சதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து போஸ்டர் கலர் பெயிண்டில் எல்லா கலர் பெயிண்ட்டையும் வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு கலராக எடுத்துட்டு இந்தமாதிரி ரவுண்டாக டாட்டாக வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு வந்து ரவுண்டு தான் வந்து வைக்க தெரியுது. எனக்கு வேறு டிசைன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் வந்து இதுமாரி டாட்டாக வந்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு எதனா டிசைன் தெரிஞ்சாலும் நீங்கள் வந்து அதை வந்து வச்சுக்கோங்க. எனக்கு இது தெரிஞ்சதுனால நான் இது வச்சுக்கிறேன். இதுவுமே வந்து பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்கும். இப்போ எல்லா கலரையும் வந்து வச்சுக்கலாம். போஸ்டர் கலர் உங்கள்கிட்ட இல்லைன்னா வாட்டர் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை ஃபேப்ரிக் அக்ராலிக் கலர் கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நல்லா ஷைனிங்காக வந்து நல்லா தான் இருக்கும். இப்போ அதெல்லாம் நம்ம எடுக்காமல் இந்த பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணி, ஏன்னா இதில் எல்லா கலரும் இருக்கிறதுனால நம்ம எல்லா கலரும் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பல்லுக்குச்சியை வந்து கொஞ்சம் ஒரு 5-6 லைன் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே பெருசாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேம்பா குச்சி இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து மேலே வந்து நம்ம பெருசாக வந்து வச்சுக்கலாம். கீழெல்லாம் சின்னதாக அந்த டாட் இருக்கும்போது மேலே கொஞ்சம் பெருசாக போக இருந்துச்சுன்னா வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து கீழே இறங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசுலேருந்து அப்படி சின்னதாக வந்து டாட்டாக வந்து வச்சுக்கலாம். அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எந்த கலரில் ஆரம்பித்தோமோ அந்த கலரில் வந்து எண்டில் முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா கலரும் அதுக்கப்புறம் எந்த கலர் வந்து ஸ்டார்ட் பண்ணுமோ அதுலேருந்து அப்படியே கலராக குறைச்சிக்கிட்டே வரலாம். அப்போ தான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்கவே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாத்துலேயும் வந்து நம்ம வந்து அடிச்சுக்க போகிறோம். அப்போ தான் வந்து நம்மளுடைய கொட்டாங்குச்சி டெக்கரேஷன் வந்து ஃபினிஷ் ஆகும். அதனால் எல்லாத்தையும் அடிச்சுக்கலாம். நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஏதாவது கிராஃப்ட் செய்கிறீங்கன்னா உங்களுடைய வீடியோவில் போட முடியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக என்னுடைய வீடியோவில் வந்து உங்களுடைய ஃபோட்டோவை வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே வந்து ஃபுல்லாக அடித்து முடிச்சாச்சு. இப்போ அடித்து முடிச்சுட்டு வந்து காய வந்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரொம்ப அழகாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது காஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம உண்டியல் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஃபோம் ஷீட் எடுத்துக்கலாம், கார்ட்போர்டு எடுத்துக்கலாம், அப்புறம் கொட்டாங்குச்சி, சிசர், அப்புறம் கம் எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வச்சு நம்ம வந்து உண்டியல் வந்து செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொட்டாங்குச்சியோட மேல் பகுதியில் வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நம்ம கார்ட்போர்டு வந்து வெட்ட போகிறோம். அதுக்காக அந்த ஷேப்பை வந்து கவுத்தி நம்ம அதை ஃபுல்லாக வந்து வட்டம் போட்டு வந்து எடுத்துக்கலாம். வட்டம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அதை கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணியோ இல்லை க்ளூகன் அப்ளை பண்ணியோ நம்ம வந்து அது வந்து ஒட்டி வந்து எடுத்துக்கலாம். ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும். எந்த ஒரு கேப்பும் வந்து தெரியாது. அதுக்காக ஃபுல்லாக மறைஞ்சிச்சு பார்த்திங்களா. இப்போ இதுக்கு மேலே வந்து எம்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு இதழ் மாதிரி வந்து கட் பண்ண போகிறோம். அதாவது விளக்கோடைய நெருப்பு வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ இதையுமே வந்து கொஞ்சம் பெருசாக வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஃபோம் ஷீட்டை வச்சு நம்ம வந்து அதை கட் பண்ணி அதையுமே வந்து ஒட்டி வந்து எடுத்துக்கலாம். ஃபெவிகால் வச்சு ஒட்டிக்கலாம். அதுவுமே வந்து பார்க்க அழகாக இருக்கும். உங்கள்கிட்ட எல்லோ கலர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஆரஞ்சு கலர் கூட வந்து எடுத்துக்கோங்க. அப்படி அதுவும் ஃபோம் ஷீட் இல்லைன்னா கலர் பேப்பர் கூட வந்து எடுத்துக்கோங்க. அதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எப்படி வைக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி தான் வந்து வைக்க போகிறோம். இப்போ கார்ட்போர்டு வந்து எம்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து ப்ரௌன் கலரில் போஸ்டர் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சுக்கலாம். ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து காய வச்சு எடுத்துக்கலாம். காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம டெக்கரேஷன் பண்ணதெல்லாம் வந்து பார்த்துட்டு காஞ்சிச்சேன்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு கத்தியை வச்சு நம்ம வந்து ஒரு உண்டியல் ஷேப்புக்கு வந்து காசு போடுற அளவுக்கு வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து ரொம்ப பெருசாகவும் போடாமல் சின்னமாக காயின்ஸ் மட்டும் போகிற மாதிரி வந்து போட்டுக்கலாம். எல்லாருக்குமே வந்து
இந்த உண்டியல்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஏன்னா டெக்கரேஷன் பண்ணுறதுனா நம்ம வந்து ஏதோ ஷோகேஸ்க்கு வந்து ஏதோ செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு தான் நினைப்பாங்களே தவிர நம்ம உண்டி செஞ்சுருக்கோன்ட்டு நினைக்க மாட்டாங்க. காசு போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த விளக்கு மாதிரி வச்சுட்டா இது விளக்கு தான் எல்லோரும் நினைப்பாங்க. யாரும் உண்டியல்னு நினைக்க மாட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விளக்கும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்துட்டா ஒரு உண்டியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து அதில் வந்து காசுலாம் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சம் காசு வந்து எடுத்துருக்கோம். அந்த காசுலாம் வந்து ஒவ்வொன்றா வந்து உள்ளே போட்டுக்கலாம். 5 ரூபா காயின், 10 ரூபா காயின், 1 ரூபா காயின், 2 ரூபா காயின் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து உள்ளே போட்டுக்கோங்க. உங்கள் பேரண்ட்ஸ் கொடுக்குற காசுலாம் வந்து நீங்கள் வந்து சேர்த்து வைங்க. இந்த மாதிரி ஒரு உண்டியல் செஞ்சு சின்ன பசங்களுக்குலாம் வந்து ரொம்ப ரொம்ப உண்டியல் பிடிக்கும். அது மாதிரி நீங்களும் வந்து இதை மாதிரி ஈஸியாக கொட்டாங்குச்சி வச்சு செஞ்சு பாருங்கள். உள்ளே போட்டுட்டு அது எடுக்கும்போது வந்து ஃபுல்லாக இந்த கார்ட்போர்டை பிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காசு எடுத்துகிட்டு திருப்பி அதே மாதிரியே வந்து ஒட்டிடுங்க. அப்புறம் காசு இருக்குது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா மேலே அந்த விளக்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த விளக்கு வச்சு வச்சுருங்க. அது வந்து க்ளோஸ் ஆகிடும். கீழேயும் வந்து காசு வந்து கொட்டாது, யாருக்குமே தெரியாது அதில் காசு இருக்குன்ட்டு. இது வந்து சீக்ரெட் வந்து பேங்க்குன்னு சொல்லலாம், சீக்ரெட் பேங்க்னு சொல்லலாம். இந்த பேங்க் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். எவ்வளோ அழகாக சிம்பிளாக வந்து இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொட்டாங்குச்சி வச்சு செய்யக்கூடிய ஒரு உண்டியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கொட்டாங்குச்சி வந்து டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே வந்து ஒரு விளக்கு மாதிரியும் வச்சுருக்கோம். இதில் வந்து 3 வந்து செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது. கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து உங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை வந்து யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து கிராஃப்ட் வீடியோலாம் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.